வணக்கம். நாளைக்கு தை அமாவாசை. நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரு பிரம்மாண்டமான தீர்த்தவாரி உற்சவம் நடக்க போகுது. 10 தீர்த்தங்களில் சுவாமி தீர்த்தவாரி உற்சவம் பண்ண போகிறார். அந்த 10 தீர்த்தங்களோட சிறப்புகள் என்னன்னு இந்த பதிவில் பார்ப்போமா? முதல் தீர்த்தம் சிவகங்கை. இது நடராஜர் கோவிலே அமைஞ்சிருக்கு. இது கங்கைக்கு நிகராக போற்றப்படும் ஒரு தீர்த்தம். இதில் நீராடினீங்கன்னா தொழுநோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கை. இரண்டாவது தீர்த்தம் கிள்ளை. கிள்ளை கடற்கரை குய்ய தீர்த்தம் அப்படின்னு பேர். இங்கு சகல விதமான தேவர்களும் நீராடினதா சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் நீராடினீங்கன்னா, சுவாமியோட நீராடினா சகல விதமான பாவங்களும் நீங்கும். மூன்றாவது தீர்த்தம் புலிமேடு, புளிச்சமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எதிரில் இருக்கிற தீர்த்தம். இங்கு நீராடினீங்கன்னா பிறப்பு, இறப்பு, முத்தி இது சம்பந்தமான எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நான்காவது தீர்த்தம் இளமையாக்கினார் கோவில். அது எதிரில் இருக்கிற குளத்தில் தீர்த்தவாரி நடக்கும். இந்த தீர்த்தவாரியில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் நீராடினீங்கன்னா ஆத்மா செய்த பாவங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லை, தம்பதி ஒற்றுமைகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளமை சரீரம் கிடைக்கும். ஏன்னா இளமை ஆக்கினார் கோவில் இல்லையா, அதனால் இளமை சரீரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது தீர்த்தம் அனந்தீஸ்வரர். பதஞ்சலி முனிவரால் உருவாக்கப்பட்ட அந்த தீர்த்தம். இங்கே நீங்கள் நீராடினால் சகல விதமான நன்மைகள் கிடைக்கும். நாகதோஷம் நீங்கும், புத்திரபாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது தீர்த்தம் நாகச்சேரி குளம். சப்த கன்னியர்களால் நாம் பெற்ற சாபங்கள் நீங்கும், வாழ்வில் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த தீர்த்தம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தீர்த்தம். சிங்காரத்தோப்பு பிரம்மபுரீஸ்வரர். இந்த கோவிலில் இருக்கிற குளத்தில் தீர்த்தவாரி அன்னைக்கு நீராடினால் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும், மாதா பிதா குரு சாபங்கள் நீங்கும்னு சொல்கிறாங்க. 8வது தீர்த்தம் தில்லையம்மன் கோவில். சிவப்பிரதை தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இங்கே பெண் சாபம், துரு சத்ரு சாபங்கள் நீக்க வல்லது. ரொம்பவே சக்தி வாய்ந்த தீர்த்தம். நம்ம தில்லையம்மன் கோவிலில் எதிரில் இருக்கிற சிவப்பிரதை தீர்த்தம். 9வது தீர்த்தம் திருப்பாக்கடல். வேங்கன் தெருவில் இருக்கிற திருப்பாக்கடல் தீர்த்தம் ஆத்மநாபர் கோவில் எதிரே அமைஞ்சிருக்கு. இதில் நீங்கள் நீராடினீங்கன்னா ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது தீர்த்தம் நடராஜர் கோவில் கனகசபைக்கு பக்கத்தில் இருக்கிற பரமானந்த கூபம். இதுதான் உங்களுக்கு 10வது தீர்த்தமாக இருக்குது. இந்த 10வது தீர்த்தத்தில் சுவாமி நீராடுறத தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சகல விதமான செல்வங்களும் நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐப்பசி மாதம் சுக்லபட்ச நவமி அன்னைக்கு கங்கை இங்கே வர்றதா ஒரு ஐதீகம். அதனால் சிறப்பு பூஜைகள் கூட இங்கு தில்லைவாழ் அந்தணர்கள் செய்கிறாங்க. ரொம்பவே சிறப்பானது. இந்த 10 தீர்த்தத்திலும் நீங்கள் நீராடுங்கள்.